சட்டக்கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து மாணவர்கள் சிலர் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. அவர்கள் சட்டக்கல்லூரிக்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. 2012 ஆண்டிற்கான சட்டக்கல்லூரி அனுமதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். பின்னர் இவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு முன்பாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2012 ஆண்டுக்கான சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையின் பெறுபேறு திரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே இலங்கை சட்டக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தடைகளை தாண்டி மாணவர்கள் செல்ல முற்பட்டனர். இதன் பின்னர் 5 மாணவர்களுக்கு சட்டக்கல்லூரியின் அதிபரை சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. தனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டக்கல்லூரியின் அதிபர் இந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்ததாக சட்டக்கல்லூரி அனுமதி மாணவர்களின் ஒன்றியம் தெரிவித்தது. 2012 சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையின் பெறுபவர்களில் சித்தி அடைந்த மாணவர்களின் முகவரி குறிப்பிடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து இதன் போது வினவிய போது அதிபர் முகவரி அடங்கிய பெறுபேற்றினை வழங்கியதாகவும் இவர்கள் குறிப்பிட்டனர். அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியது.